ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கஷ்டப்பட்டு உழைக்கிற எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. அது வீட்டுக்குள்ளே வந்துட்டியா, அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே எளிதாக தான் இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அப்படியே முரட்டுத்தனமான வேலைகளை வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. கடினமாகவே உழைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீ கடினமாகவே உழைக்கக்கூடாது. வீடுங்கிறது என்ன தெரியுமா, மென்மையாக ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓய்வாக அதனால் மென்மையாக செய்ய வேண்டிய வேலை. வீட்டை சுத்தம் பண்ணணும். ஒரு உணவை சமைச்சா கூட மணிக்கணக்காக சமைக்கக்கூடாது. அரை மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிடணும். 10-15 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடணும். அங்கே கஷ்டமான வேலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு துணி துவைக்கிறதா, அதை எந்த அளவுக்கு எளிதாக துணி துவைக்க முடியுமோ அந்த அளவுக்கு துவைக்கணும். வீட்டை தூய்மை பண்ணுறது, இதெல்லாம் எளிதான வேலை. நம்ம ஏன் வீட்டுக்கு வேகமாக வரோம், வேலை செஞ்சு முடித்து ஏன் வீட்டுக்கு ஆசையாக வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு எப்படா போகணுன்னு ஏன் தோணுதுன்னா, வீட்டில் தான் நமக்கு கஷ்டமான வேலைகள் எதுவுமே இருக்காது. ஜாலியான வேலைகள் தான் வீட்டில் இருக்கணும். உட்காந்து கதை பேசுகிறது, ஒரு குடும்பமாக உட்காந்து கதை பேசுகிறது, அன்பு, பாசம், காதல், காமம், இப்படி சாப்பிட்றது, தூங்குறது, இதுதான் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம். அன்பு, பிறருடைய உதவி, அப்படி அந்த மாதிரி நல்லா படுத்து தூங்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி வேணாலும் இருக்க முடியாது. அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கணும். வீடுங்கிறது அப்போ வீட்டுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒரு வேலையும் செய்யாமலும் இருக்கக்கூடாது. அதுக்காக வீடுனாலே ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதும் தப்பு, முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறதும் தப்பு. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வெளியே வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. சில பெண்கள் காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. துணி துவைப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, சமைப்பாங்க, கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருப்பாங்க, முரட்டுத்தனமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஆண்களை பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க, நல்லா டிவி பார்த்துட்டு கிடப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலே டிவி தான். ஆண்கள் சோம்பேறியாக இருப்பாங்க, பெண்கள் கடினமாக உழைப்பாங்க. இந்த ரெண்டுமே மகிழ்ச்சியாக, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவாது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ யாரும் எதுக்காக பெண்கள்லாம் முரட்டுத்தனமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மணிக்கணக்காக? மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. யாருமே தனக்கு தேவையான உணவை தான் அவங்கவுங்க சமைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்படின்னா யாருமே கஷ்டப்பட்டெல்லாம் சமைக்கவே மாட்டாங்க. நாம தானே சாப்பிட போகிறோம், அதை எப்படி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். அப்படி மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ. ஏன்னா மற்றவங்களுக்கு சமைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதனால தான் வெளியில் கூட வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. ஆண்களுக்கு வெளியில் வேலை, சம்பளம் கிடைக்கும். பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே வேலை, வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. அது ஒரு வேலை. இப்போ ஒரு ஆண் வெளியில் ஒரு மெக்கானிக்காக இருக்கார் அப்படின்னா, பெண்கள் வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறது தான் அவங்களுக்கு அது தொழில். ஒரு தொழிலை செய்வது போல தான் பெண்கள் அதை செய்கிறாங்க. அதனால தான் அதை முரட்டுத்தனமாக செய்கிறாங்க. ஒரு தொழிலை செய்வதாக நினைத்து கொண்டு தான் அப்படி செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கே சமைப்பதாக இருந்தால் யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சமைக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக ஒரு பயம்தான். ஏன்னா வெளியில் வேலைக்கு போகல, அப்போ வீட்டில் உள்ளது தான் வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். அது செய்யலைன்னா அப்போ யாருமே அவங்க சமைக்கிறத சாப்பிட மாட்டாங்க. நல்லா சமைச்சாகணும், இல்லைனா அவங்க சமைக்கிறத யாரும் சாப்பிட மாட்டாங்க, குறை சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வேலை போயிடும், வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டிய நிலமை வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரு தொழிலை சிறப்பாக செய்யணும்னு நினச்சிட்ருப்பாங்க. சரி, அது விடுங்க. அதாவது வீட்டுக்குள்ளே கடினமாக உழைக்கக்கூடாது, சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. முரட்டுத்தனமாக உழைச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே மென்மையான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வீட்டை தூய்மை பண்ணணும். அவங்கவுங்க ஒரு வீடுன்னா எப்படி இருக்கணும்னா, 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்கணும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 8 வயசு, அவங்க எல்லாத்துக்குமே 8 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா தனித்தனி வீடே கொடுத்துடணும். ஆனால் ஒரு காம்பவுண்ட் இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டு. ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 8 வயசுக்கு மேலே 4 பேர் இருக்காங்கன்னா, அப்பா அம்மா 2 பசங்க இருக்காங்கன்னா, இந்த 4 பேர்த்துக்கும் தனித்தனி வீடு கொடுக்கணும். தனித்தனி அந்த ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை இருக்கணும், குளியலறை இருக்கணும், சமையலறை இருக்கணும். அப்போ ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் 4 கழிவறை, 4 சமையலறை, 4 குளியலறை, 4 படுக்கையறை. ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. கணவனோட வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது, பையனோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்குள்ளே பையன் போகக்கூடாது. 8 வயசுக்கு மேற்பட்டால் பையன் போகக்கூடாது. அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் எளிமையாக இருக்கும். அந்த வீட்டில் கடினமாக யாருமே உழைக்க மாட்டாங்க. எப்போ கடினமாக உழைக்கிறாங்கன்னா, மற்றவங்களோட வேலையெல்லாம் ஒரு பெண் செய்யும்போது தான் அவள் கடினமாக உழைக்கிறா. தன்னுடைய வேலையை கூட செய்யாமல் ஒரு ஆண் அந்த வீட்டில் சோம்பேறியாக இருக்கிறோம். அப்போ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. ஒரு வீடுனா சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, முரட்டுத்தனமாகவும் வேலை பார்க்கக்கூடாது. மென்மையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இடம் தான்
ஒரு குடும்பம் என்பது. அப்போ மென்மையான வேலைகளை செய்யும்போது தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். முரட்டுத்தனமாக வேலை பார்க்கும்போது பெண்கள் முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறது என்ன, துணி துவைக்கிறது என்ன, துடைக்கிறது என்ன, கழுவுறது என்னன்ட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்களா. அவங்க எப்போவுமே கோபமாகவே இருப்பாங்க. ஆணுக்கு கொஞ்சம் கூட கோபம் வர்றது, ஏன்னா அவன் ஒருவேளை சோம்பேறியாக இருக்கிறான் வீட்டுக்குள்ளே. பெண்கள் பயங்கர கோபமாக இருப்பாங்க, அவள் ஏதாவது திட்டுவாங்க. ஆண்கள் வந்து கேவலமாக சிரிச்சுட்டு கிடப்பான், இழிச்சவை மாதிரி சிரிச்சுட்டு கிடப்பான். ஏன்னா அவன் அங்கே பெண்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே பெண்களை வந்து பணத்தை கொடுத்து அவன் சோம்பேறியாக இருப்பதற்காக பெண்ணுக்கு பணத்தை கொடுக்குறான். அதனால் பெண்கள் வீட்டுக்குள்ளே கடினமாக உழைக்கிறாங்க, ஆண் வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக இருக்கிறான். அப்போ வெளி வேலைகளில் பெண்கள் சோம்பேறியாக இருக்காங்க, ஆண் வந்து வெளியில் கடினமாக உழைக்கிறான். வெளி வேலைகளுக்கு பெண்கள் போகிறது இல்லை. இப்படி ஒரு ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம். அதனால் வீடு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மென்மையான வேலைகளை செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செஞ்சிட்டாலே அவங்கவுங்க துணியை துவைச்சிடணும், அவங்கவுங்க உணவை சமைச்சிட்டு சும்மா இருங்க, அவ்வளோதான். அப்போ வீட்டில் எல்லா வேலைகளும் மென்மையானதாக மாறிவிடும். மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கும் போது, மற்றவங்களுக்கு தேவையான ஆடையெல்லாம் சேர்த்து துவைக்கும் போது தான் அங்கே ஒரு பெண் கடினமாக உழைக்கிறாள். அப்புறம் வீட்டில் உள்ள ஆண்கள்லாம் சோம்பேறியாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு குடும்பத்தை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, தனித்தனி வீடு. ஒரு 4 பேர் இருக்காங்க, 8 வயசுக்கு மேலே, 8 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பெற்றவங்களோடய தங்கிக்கணும், அம்மாவோடையும் அப்பாவோடையும் சேர்த்து தங்கிக்க வேண்டியதான். வயசு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தனி வீடு கொடுத்துடணும். அப்போ 8 வயசுக்குள்ளே அம்மா அப்பா என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு எப்படி துணி துவைக்கணும், எப்படி உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுக்கணும், எப்படி வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுக்கணும். 8 வயசுக்கு அப்புறம் தனி வீடு கொடுத்து உன் வேலையை நீயே பண்ணிக்கோ. உன் ரூமுக்குள்ளே நான் வர மாட்டேன், என் ரூமுக்குள்ளே நீ வராத. ஒரு அம்மாவோட ரூமுக்குள்ளே அப்பா போக மாட்டார், அப்பாவோட ரூமுக்குள்ளே அம்மா போக மாட்டார். அப்போ அவங்க ரெண்டுத்துக்குள்ளே தாம்பத்திய உறவு என்பது அதுக்குன்னு ஒரு தனி வீடு வச்சுக்கோ. 2 பேர் சந்திக்கிற இடம் அந்த தாம்பத்தியம், அம்மாவும் அப்பாவும் சந்தித்து தாம்பத்திய உறவை மேற்கொள்கிற இடம் வந்து அதுக்கு ஒரு தனி வீடு. இப்படி ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள் அப்படின்னா அங்கே மொத்தம் 5 வீடு இருக்கணும். 4 பேருக்கும் 8 வயசுக்கு மேற்பட்ட 4 பேர்த்துக்கும் தனித்தனி வீடு. அப்புறம் அந்த அப்பா அம்மா 2 பேர் தாம்பத்திய உறவை மேற்கொள்வதற்குன்னு தனி வீடு. மற்றபடி ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தும் மென்மையாக இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்றைக்கு ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் கடினமாக உழைக்கிறாங்க, அப்போ வீட்டில் வச்சு தொழிலை வந்து வீட்டில் செய்யக்கூடாது. ஏன்னா அது தொழில் என்பது கடினமான வேலை. உன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் வந்து செய்யக்கூடாது. ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே கடினமான வேலை. அப்போ ஆஃபீஸ் ஒர்க்கை எந்த வீட்டில் வந்து செய்கிறாங்களோ அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்காது, அந்த வீடு ஆஃபீஸாக மாறிடும். இந்த ஆஃபீஸில் ஒர்க்கு, அப்புறம் ஸ்கூல் ஒர்க் இருக்குல்ல, ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துடணும். ஸ்கூல் ஒர்க்கை வீட்டில் வந்து பண்ணுறாங்க பாருங்கள், அந்த வீடு ஸ்கூலாக மாறிடும். அவனுக்கு ஸ்கூலாக தான் தெரியும், அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது. ஒரு வீடு எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மென்மையான வேலைகளை செய்யணும். இப்போ ஸ்கூல் ஒர்க்குங்கிறது மென்மையான வேலை கிடையாது, அது கடினமான வேலை. ஒரு 10வது படிக்கிறவங்க, 12வது படிக்கிற பசங்க கணிதம் போடுறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்படின்னா, அல்லது அறிவியல் படிக்கிறாங்க அப்படின்னா அது கடினமான வேலை. அது பள்ளி பாடங்கள். அதாவது 5வது படிக்கிறவங்க அவங்களுக்குள்ள சப்ஜெக்ட் எல்லாம் அந்த வயசில் அவனுக்கு அது கடினமானது. அதனால் பள்ளி பாடங்களை, கல்லூரி பாடங்களை வீட்டில் படிக்கக்கூடாது, ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் பண்ணக்கூடாது, அது ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடணும். வீடுங்கிறது அது வேறு. வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள்னு ஒன்று இருக்குது. என்னது, உட்காந்து கதை பேசுங்க, ஜாலியாக சிரித்து பேசுகிறது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, அவங்கவுங்க உணவு அவங்களையும் சமைக்கிறது, அவங்கவுங்க ஆடைகளை தூய்மை செய்கிறது, அப்படி ஜாலியாக அந்த மாதிரி ஜாலியான வேலைகள் அதனால் வீடுங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து தொழில் செஞ்சால் அப்போ வீட்டில் என்ன பண்ணுற, அப்போ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்காது. அப்போ நீ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? அங்கே தொழில் செய்கிற ஆஃபீஸ்லேயும் தொழில் தான் பண்ணுற, வீட்டுக்கு வந்தாலும் தொழில் தான் பண்ணுற, அப்புறம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? எங்கே தான் நீ மகிழ்ச்சியாக இருப்ப? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடமே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடமே வீடு தான். அப்போ வீட்லேயும் தொழில் தான் பண்ணுற, ஆஃபீஸ்லேயும் தொழில் தான் பண்ணுற, அப்போ பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கிற, வீட்டுக்கு வந்தவரும் படிக்கிற, எப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப? எங்கே தான் சந்தோஷமாக இருப்ப? வீடுங்கிறது ஏன் ஆர்வமாக வரும்? அது சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு இடம், ஓய்வாக மென்மையான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு இடம். தொழில்னால் நமக்கு அது கடினமான வேலைகளை செய்கிற ஒரு இடம். பள்ளிக்கூடமாக கல்லூரியாக அது கடினமான வேலைகளை செய்கிற ஒரு இடம். அங்கே உள்ள வேலையை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. இப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு குடும்பமாக அப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதனால் எப்படி வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுபோல் குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்பத்தில் உள்ள வேலைகளை ஒரு அலுவலகத்தில் போய் செய்கிறது கிடையாது. காய்கறி நறுக்கிறது, யாராவது தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறாங்க, ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, காய்கறி நறுக்கிறத அங்கே போய் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுபோல் தான்
ஒரு ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலையை வீட்டில் வந்து செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா? ஆஃபீஸில் வச்சு நான் துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது துணி எடுத்துகிட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போது ஆஃபீஸில் உள்ள வேலையை வீட்டில் உள்ள வேலையை ஆஃபீஸில் செய்யக்கூடாது. அதுபோல் ஆஃபீஸில் உள்ள வேலையை வீட்டில் வந்து செய்யக்கூடாது. வீட்டுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. வீட்டில் என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, மென்மையான வேலைகளை செய்யணும். அதான் வீட்டில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள். மென்மையான வேலைகளை செய்யணும். அப்போ மென்மையான வேலைன்னா எப்போ கடினமாக வீட்டில் வந்து எப்போ வந்து கடினமான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க வேலையெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் கடினமான வேலை செய்வாங்க. பெண்கள் தான் கடினமான வேலைகளை செய்வாங்க. காரணம், அவங்க மற்றவங்களோட வேலையை தனது தொழிலாக நினச்சி செய்வாங்க. மற்றவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறது, ஆடையை துவைக்கிறது, அந்த எல்லாருடைய வீட்டை தூய்மை பண்ணுறது, எல்லா வேலைகளையும் மற்றவங்களுக்கான வேலையை செய்கிறனால தான் பெண்கள் வீட்டில் கஷ்டப்படுவாங்க. தன்னுடைய வேலையை கூட வீட்டில் உள்ள ஆண்கள் செய்யாதனால அவங்க சோம்பேறியாக இருக்காங்க. அப்போ அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டா யாரும் சோம்பேறியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் வந்து கடினமாகவும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மென்மையான வேலைகளை செய்து அப்போது ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். கடினமாக உழைக்கும்போது ஒரு வீட்டில் வந்து அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்க ஆணும் சரி, ஆண் என்ன பண்ணுறான், ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் வந்து பண்ணுறான். பெண் என்ன பண்ணுறா, வீட்டில் உள்ள வேலை தான் தன்னுடைய தொழிலாக மாற்றி வீட்டையே ஒரு தொழிற்சாலையாக மாற்றிடுறாங்க. ஆண் என்ன பண்ணுறான், அவன் தொழிற்சாலையில் ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலையை வீட்டில் வந்து செய்கிறான். அப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய பாடத்தை வீட்டில் வந்தும் படிக்கிறாங்க. இப்படி வீடுன்னு ஒன்று வந்து எல்லாமே அலுவலமாக மாற்றிட்டாங்க. வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவு, அப்படி ஒரு நடைமுறை இங்கே இல்லவே இல்லை. எல்லா இடமே ஒரு தொழில் ஆதிக்கம். இப்போ படிப்புங்கிறது என்னது, நாளைக்கு படித்து முடித்து வேலை தான் செய்ய போகிறேன். அப்போ அது ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி தான். பள்ளிக்கூடத்தில் கல்லூரி படிப்பு எல்லாமே ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி தான். ஆக எங்கேயும் தொழில், எதிலும் தொழில், எல்லா இடத்துலையும் தொழிலோட ஆதிக்கம். அதனால தான் இங்கே மகிழ்ச்சியாகவே இருக்கிறது கிடையாது. ஒரு மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரில. எப்போ பார்த்தாலும் மணி மைண்டு, எப்போ பார்த்தாலும் தொழில். ஆஃபீஸுக்கு போனாலும் தொழில், வீட்டுக்கு வந்தாலும் தொழில். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் படிப்பு, வீட்டுக்கு வந்தாலும் படிப்பு. அப்போ இவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறது இல்லை. ஒரு தொழில்னா அந்த இடத்துல மகிழ்ச்சியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் தொழில், எப்போ பார்த்தாலும் பணம். அதை விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் செய்யலாம், 6 மணி நேரம் செய்யலாம், அதுக்கப்புறம் எதையும் செய்யக்கூடாது. வீட்டுக்கு வந்தியா, வீட்டில் வந்து நீ ஜாலியாக உட்காந்து கதை பேசு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, என்ன பிளான் பண்ணலாம், போய் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியில் போய் கிரவுண்டில் போய் விளையாண்டு வரலாம். ஆனால் இங்கே கிரவுண்டு கிடையாது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. வீட்டுக்கு வெளியில் நம்ம போயிட்டு வர மாதிரி, நம்ம தெருவிலே நாம் வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே நிறைய இடங்கள் இருக்கணும் போயிட்டு வரா மாதிரி. விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, அப்புறம் வந்து பூங்காக்கள், இப்படி பல பொழுதுபோக்கு அம்சங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே நிறைய இருக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறது, வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. வீட்டுக்கு பக்கத்தில் ஆஃபீஸை விட்டு, வேலையை விட்டு, படிப்பை விட்டு, பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. வீட்டுக்கு பக்கத்திலே நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அப்புறம் வந்து பூங்காக்கள் இருக்கணும். அப்படி பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகள்லாம் இருக்கணும். நூலகங்கள் இருக்கணும். இப்படி உடற்பயிற்சி கூடங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அப்போது வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு தொழிலை விட்டு, ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்தால் அதுக்காக வீட்டுக்குள்ளே முடங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு பக்கத்திலே, வீட்டுக்கு வெளியிலேயே பொழுதை ஜாலியாக வாழ்வதற்கான ஒரு உலகம் இருக்குது. இங்கே அது இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துட்டு குடும்பமாக உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பேச முடியும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வீட்டுக்கு வந்தவரும் படி, ஆண்களாக இருக்கணும், வீட்டுக்கு வந்தவரும் ஆஃபீஸ் வேலையை பாருங்கள். எல்லா இடத்துலையும் தொழில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறது பற்றின ஒரு அறிவே வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்லை. காரணம், சரியான புரிதல் இல்லை. எங்கே எதை செய்யணும் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் தொழில், எல்லா இடத்துலையும் படிப்பு. அப்புறம் ஆண்கள் வீட்டில் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, பெண்கள் வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் இழுத்து போட்டு கடினமாக உழைக்கிறாங்க. அப்போது ஒரு பொருந்தாத ஒரு மனநிலை. வீட்டுக்குள்ளே எளிமையாக இருக்கணும், ஆனால் அவங்க முரணாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க பெண்கள். வீட்டுக்குள்ளே ஒரு மென்மையான வேலைகளை செய்யணும், ஆனால் மென்மையான வேலைகளை கூட செய்யாமல் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க. இந்த மாதிரி குழப்பமான ஒரு புரிதலோடு வாழும்போது யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. குழப்பம்தான் அதிகரிக்கும்.